வணக்கம் பிரம்மசக்தி ஜோதிடம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா, கும்ப லக்னத்தில் நீங்கள் பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட தசா புத்திகள் நீங்கள் என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது. நீங்கள் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களா இருந்தால் உங்களுடைய அனுபவ ரீதியாக என்ன தசா புத்தி உங்களுக்கு பிரச்சனை தந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு அது ஒரு அனுபவ ரீதியாக நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு எளிமையாக இருக்கும். அவங்களுடைய தசா புத்தி நடக்கும்போது அவங்க கூடுதல் கவனமாக இருக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ நோட் பண்ணிக்கோங்க. கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய சந்திர தசை, சூரிய தசை, செவ்வாய் தசை, இந்த 3 தசைகளும் கூடுதல் கவனமாக இருக்கணும். அதை விட முக்கியம், இந்த தசை அப்படிங்கிறத விட இந்த கிரகங்களோடு இணைந்த கிரகங்கள் தசை நடத்தும் போது நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கும்பலக்கணத்துக்கு 6ஆம் பாவாதிபதி சந்திரன். அந்த 6ஆம் பாவாதிபதி சில பேருக்கு உச்சமாக இருக்கும். அதாவது ரிஷப ராசியாக இருப்பாங்க. கும்பலக்னம் ரிஷப ராசியாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு 6ஆம் பாவாதிபதி உச்சம் பெற்று சனி வலுவில்லாமல் இருந்தோன்னா தேவையில்லாத நோய், கடன், வம்பு, வழக்கு பிரச்சனைகளை எப்போ பார்த்தாலும் கொடுத்துட்ருக்குற அமைப்பாக வந்துடும். இங்கே பொதுவாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் சொல்கிறேன். அப்புறம் ஜாதக ரீதியாக உங்களுடைய தசாபுத்தி அடிப்படையில் பலன்கள் மாறுறது வேறு. அடுத்தது செவ்வாய் தசை. இவர் 3-10 அப்படிங்கிற 2 ஆதிபத்தியத்துக்கு காரகிரகம் வருவார் செவ்வாய். இவங்களுக்கு கும்பலக்கணத்தை பொறுத்தவரை சனி பகவானுக்கு செவ்வாய் பகைவர வந்ததுனால இவங்களுடைய தசாபுத்தி காலங்களிலும் செவ்வாய் தசை நடக்கும்போதும் கூடுதல் கவனமாக இருந்துக்கணும். தேவையில்லாத கோபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக வந்துடும். சில பேருக்கு கும்பலக்கணத்துக்கு உச்சம் பெற்று 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கும். சகோதர வழி உறவுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு சகோதரர்கள் இருப்பாங்க. சகோதரர்கள் நல்லா இருப்பாங்க இவங்களை விட. ஆனால் இவங்களுக்கும் சகோதரர்களுக்கும் மன ரீதியான நிறைய ப்ராப்ளம்ஸை சந்திச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்பில் வரும். அடுத்ததான் நீங்கள் கவனிக்க வேண்டியது சூரிய தசை. இங்கே கும்பலக்கணத்தை பொறுத்தவரை 7ஆம் பாவாதிபதியாக சூரியன் வருவார். இவர் ஒரு வகையில் மாரகாதிபதி. 7ஆம் பாவாதிபதி சில பேருக்கு உச்சம் பெற்று அங்கே 3ஆம் இடத்துல இருக்கும். ஸோ லக்னாதிபதியோட 7ஆம் பாவாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அதிக வலுவாக இருக்கும்போது வரக்கூடிய மனைவினால் நிறைய பிரச்சனைகளை ஜாதகர் சந்திக்கக்கூடிய அமைப்பில் வந்துடும். ஏன்னா இவங்க ஓரளவு லக்னத்திலே வலுப்பெற்றிருந்தாருன்னா ஓகேங்கிற அமைப்பில் வந்துடும். லக்னத்தில் வலுப்பெறாமல் வேறு ஆட்சி உச்சம் பெறாமல் உச்சம் இருந்தால் கூட நல்லாயிருக்கும். வேறு அமைப்பில் இருந்தது, ரொம்ப பலகீனமாக இருக்கார், இல்லை கும்பலக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல சனி போய் இருக்கிறாரு அப்படின்னு கடக வீட்டில் அப்படின்னு சொன்னோன்னா நிறைய ஜாதகர் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பெரிய போராட்டங்களை சந்திக்கக்கூடிய நபராக ஜாதகர் இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு கும்பலக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல கடக வீட்டில் சனி இருக்கும். ஸோ இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வம்பு வழக்குகளில் இவங்களே போய் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கி விடும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு லக்னத்துகளுக்கும் நிறைய விஷயங்களை பார்த்துட்டே வரோம். அடுத்த லக்னம் அப்படிங்கிறது மீன லக்னம். அடுத்த பதிவில் மீன லக்னத்தை பற்றி தெளிவான விளக்கங்களை பார்க்கலாம். ஜோதிட ஆலோசனைகள் தேவைப்படுறவங்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை மிக குறைந்த கட்டணத்தில் தெரிந்து கொள்ளலாம். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில். நன்றி, வணக்கம்.